ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மேத் இன்ஸ்பிரேஷன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 1 எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க ஃபிஃப்த்து சம் தான் பார்க்க போகிறோம். செக் வெதர் 6 பவர் n கேன் end with the digit 0 for any natural number n. என்ன பண்ண சொல்கிறாங்க, 6 பவர் n வந்து அதோட டிஜிட் எண்ட் ஆகுதுல்ல, அது வந்து 0ல் எண்டப் ஆகுமா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் இந்த எண்ணுக்கு பதிலாக நான் எனி நேச்சுரல் நம்பர் போடுறப்போ அதோட ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்கணும்னா 0ன்ற வேல்யூ வருமா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் என் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் அப் ஆகும். 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா. இப்போ நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, என்ன அசியூம் பண்ணிக்க போகிறேன்னா 6 பவர் என்னன்ற எக்ஸ்பான்ஷன் பண்ணுறப்போ எனக்கு ஒன்ஸ் பிளேஸில் டிஜிட் 0 அப்படின்னு வரும்னு நான் அசியூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இஃப் த நம்பர் 6 பவர் n, இந்த நம்பர் 6 பவர் n ஃபார் எனி n, என்னுக்கு பதிலாக நான் எனி நேச்சுரல் நம்பர் n கொடுக்குறப்போ என்ன ஆகும், வேர் டு n வித் த டிஜிட் 0 அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், 0ல் எண்டப் ஆகிற எனி நம்பர் என்னவா இருக்கும், டிவிசிபிள் பை 5ஆக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 100க்கு நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்திருக்கேன். அப்போ அதோட ஃபேக்டர்ஸில் என்ன வருது, 5 வருது. ஸோ அதனால் என்ன ஆகும், 0ல் எண்டப் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே டிவிசிபிள் பை 5ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 6 பவர் n would contain the prime 5. அப்போது 6 பவர் n, நான் இந்த நம்பருக்கு நான் ஒரு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்தேன்னா அதுலேயும் அந்த நம்பர் என்ன இருக்கும், ஃபேக்டர்ஸில் ப்ரைம் நம்பர் 5 இருக்குமா? ஓகே, ஆனால் இது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா, திஸ் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் 6ஓட ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதும். இப்போ 6 பவர் என்னுக்கு நம்ம இப்போ ஃபேக்டர்ஸ் எழுத போகிறோம். அப்போ 6க்கு எப்படி எழுத முடியும், 2 இன்ட்டு 3ன்னு எழுதலாமா 6ஓட ஃபேக்டர்ஸு? அப்போ 2 இன்ட்டு 3 பவர் n. அப்போ 6 பவர் n நான் இப்படி தான் எழுத முடியும், 2 இன்ட்டு 3 பவர் n. ஆனால் இதில் 5 வந்திருக்கா, வரல. ஸோ த ஒன்லி ப்ரைம்ஸ் இன் த ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 6 பவர் n ஆர் 2 and 3. அப்போ 6 பவர் n-க்கு நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலயமா நான் எழுதுனேன்னா எனக்கு என்ன ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் கிடைக்குது, ப்ரைம் நம்பர்ஸ் 2 and 3ன்ற ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. So the uniqueness of the fundamental theorem of arithmetic guarantees that there are no other primes in the factorization of 6 power n. Fundamental theorem of arithmetic என்ன சொல்லுது, ஒரு காம்போசிட் நம்பரை நம்ம என்னவா எழுத முடியும், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் நம்மளால் எழுத முடியும். ஸோ இங்கே 6 பவர் nன்ற ஒரு காம்போசிட் நம்பரை நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதுகிறப்போ எனக்கு 2 இன்ட்டு 3ன்ற ப்ரைம்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது, 5ன்ற ப்ரைம்ஸ் இன்வால்வ் ஆகலை. ஸோ அதனால் நான் என்ன கன்க்ளூட் பண்ணலாம், 6 பவர் nன்ற நம்பர் வந்து ஃபார் எனி நேச்சுரல் n நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது என்ன ஆகாது, 0ல் எண்டப் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ தேர் இஸ் நோ நேச்சுரல் நம்பர் n ஃபார் விச் 6 பவர் n n வித் த டிஜிட் 0. அப்போ எந்த நேச்சுரல் நம்பர் n எடுத்துக்கிட்டாலும் என்ன ஆகாது, எனக்கு 6 பவர் n வந்து டிஜிட் 0ல் எண்டப் ஆகாது அப்படின்னு நம்ம இதில் கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே.